அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நெத்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 12 தொடர்ச்சி. அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட், பைமோட் இ-ஷாப்பிங், பைமோட் ஆன்லைன், பைமோட் அப்ளிகேஷன். பைமோட் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் கிடைக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இனி அலைகளுக்குள் செல்வோம். சான்றோர் உடைத்து தொண்டை நாடு என்பது ஆன்றோர் வாக்கு. எங்கள் ஊர்க்காரர்கள் எல்லா சாதியினரும் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்கியதும் தான் முதற் காரணம். ஊராருக்கு என் தந்தையிடம் இருந்த மதிப்பும் மகத்தான நல்லெண்ணமும் மற்றொரு காரணம். மதிநுட்பம், சுறுசுறுப்பு, நியாய உணர்வு, உதவும் மனப்போக்கு, ஒழுக்கம் ஆகியவற்றிற்காக அக்கம்பக்கத்து ஊராரும் என் தந்தையை பெரிதும் போற்றி மதித்தார்கள். அன்றைய நாட்டுப்புற சூழ்நிலையில் என் தந்தை குறிப்பிடத்தக்க ஒரு பணக்காரர் ஆயினும் பணக்காரருக்குரிய செருக்கோ தீய ஒழுக்கங்களோ அவரை அண்டியது இல்லை. நூலாடையன்று பிற ஆடையை அணியாதவர், கையில் சிறு மோதிரமும் அணியாதவர். இடுப்பில் ஓர் வேட்டியும் தோளில் ஓர் துண்டும் மட்டுமே அவருடைய உடை. எங்கே சென்றாலும் அதே எளிய உடைதான். வெற்றிலை பாக்கு, பொடி ஏதும் பயன்படுத்தியதில்லை. இவற்றிற்கெல்லாம் சிகரமாக விளங்கியது அவருடைய கடுமையான ஒழுக்கம். தங்கை உறவினர்களாகிய வயது வந்த பெண்களையும் ஏறெடுத்து பார்க்காத சாது என்று பெயரெடுத்தவர். அவ்வளவு நல்லவருக்கு இப்படியொரு கிறுக்கு பிடித்து விட்டதே என்று எல்லோரும் திகைத்தார்கள். யாரும் வஞ்சம் தீர்க்க நினைக்கவில்லை. என் தாயும் அக்கம் பக்கத்திலெல்லாம் நல்ல பெயர் எடுத்தவர். இல்லை என்று வந்தவர்களுக்கெல்லாம் இல்லையெனாது உதவியவர், செருக்கே இல்லாதவர், எல்லோரிடமும் மரியாதையோடு நடந்தவர். எவரும் என் தாயிடம் குறை கண்டதில்லை. சுற்றுப்புற ஊர் பெண்கள் சிறு வயதில் என்னை பார்த்தால், ஏனப்பா சாரதா மகனா நீ என்றே அன்புடன் கேட்பார்கள். அவ்வளவு புகழ் பெற்றவர். என் தாயாருக்கு வெற்றிலைப்பாக்கு போடும் பழக்கம் கூட கிடையாது. செல்வர் வீட்டு மகளாயினும் செல்வர் மனைவியாயினும் படாடோபமோ ஆடம்பரமோ அறியாதவர், வெளிச்சம் போடாதவர், எனவே எவருடைய பொறாமையையும் எழுப்பாதவர். எங்கள் குடும்பத்திடம் மற்றவர்கள் கொண்டிருந்த நன்மதிப்பு இச்சிறு புரட்சிக்கு துணையாயிற்று. காலத்தின் போக்கும் நெடுநாள் காத்து கிடந்த இச்சீர்திருத்தத்திற்கு உதவியாயிற்று. எண்ணங்கள் நுண்ணியவை, கண்ணுக்கு தெரியாதவை, ஆயினும் அவை ஆற்றல் மிக்கவை. எங்கோ நெடுந்தொலைவில் கடல் அலை எழுகிறது, வீசி மோதுகிறது. அம்மோதல் மற்றோர் அலையை எழுப்புகிறது. அதன் வாழ்வும் குறுகியதே, அதுவும் மோதி மடிகிறது, மெய்யான வீரனைப் போல். இப்படியே அலைச்சங்கிலி நீள்கிறது, கடைசி வளையம் கரையில் மோதுகிறது. அம்மோதல் அடியோடு வீணென்று சொல்ல முடியாது. பல போது கடல் அரிப்பாக மாறுவதை காண்கிறோம். இந்தியர்களுக்கும் அரசு பதவிகள் வேண்டும் என்னும் அலை முதலில் எழுந்தது. சட்டமன்றங்களில் இடம் கேட்டு அலைகள் வீசின. சில அலைகளுக்கு பிறகு இந்தியருக்கும் ஆட்சியில் பொறுப்பு வேண்டும் என்னும் அலை எழுந்தது. இந்தியர்களுக்கு சட்டமன்றத்திலும் ஆட்சி அவையிலும் இடம் கேட்கப் போய் இந்தியர்களுக்குள் வெவ்வேறு பிரிவினருக்கும் தனித்தனி பங்கு தேவை என்னும் அலைகள் எழுந்தன. இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் தனி தொகுதிகளும் உரிய பங்கும் கோரும் பேரலைகள் பொங்கி எழுந்து மோதின. எந்த அலையும் வீண் போகவில்லை. அவை அடிமைத்தனத்தை எடுத்த எடுப்பில் அடியோடு விழுங்காவிடினும் மாகாண சட்டமன்றத்திற்கும் இந்திய சட்டமன்றத்திற்கும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை வந்தது. குறித்த அளவு வரி செலுத்துவோருக்குத்தான் வாக்குரிமை கொடுத்தனர். 4 சாதி மக்களையும் அண்ட வேண்டிய நிலை இதனால் உருவாயிற்று. இந்திய உரிமை அலையே மற்றவர்கள் உரிமை அலையையும் பெற்றெடுத்தது. பின்னர் மாகாண ஆட்சியில் இரட்டை ஆட்சி முறை என்பது உருவாயிற்று. அது என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்கள் சிலர் மாகாணங்களில் அமைச்சர்கள் ஆவார்கள். இவர்களிடம் உள்ளாட்சித்துறை, ஆவணப்பதிவு, கூட்டுறவுத்துறை, வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, மக்கள் உடல்நலம், மருத்துவம், சாலைகள், கல்வி போன்றவை ஒப்படைக்கப்படும். இவர்கள் போக ஆங்கிலேய ஆளுநர் சில நிர்வாக அவை உறுப்பினர்களை நியமிப்பார். பிந்தியவர்களே நிதி, சட்டம், ஒழுங்கு, காவல்துறை போன்றவைகளுக்கு பொறுப்பு. பொதுமக்களின் நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களும் ஆள்வோரின் நம்பிக்கைக்குரிய நிர்வாக உறுப்பினர்களும் சேர்ந்து மாகாணத்தை பரிபாலிப்பார்கள். முழு உரிமை இல்லாத கட்டுகள் மிகுந்த இரட்டையாட்சி முறையை கூட சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி திறம்பட நடத்தி காட்டிற்று. ஓரளவு பொதுமக்களின் நலன் வளர்க்கும் சட்டங்களை நிறைவேற்றி திட்டங்களை செயல்படுத்த முடிந்தது. வட்ட ஆட்சிக்குழு, மாவட்ட ஆட்சிக்குழு ஆகியவற்றிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உறுப்பினர்களானார்கள். இவற்றிற்கான தேர்தல்களில் தாழ்த்தப்பட்டோருக்கும் சில இடங்கள் ஒதுக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கள் மாகரல் தொகுதி இரட்டை உறுப்பினர் தொகுதி.
அதாவது எங்கள் பகுதியிலிருந்து வட்ட ஆட்சிக்குழுவிற்கு தாலுகா போக பகுதியிலிருந்து 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இருவரில் ஒருவர் தாழ்த்தப்பட்டோர் பிரிவைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். எங்கள் நிலத்தை குத்தகைக்கு பயிரிட்டு வந்த திரு பெரிய குப்பன் ஆதி திராவிட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். என் மாமா திரு சுந்தரசேகரன் பொது உறுப்பினராக வெற்றி பெற்றார். நாடு முழுவதும் எழுந்த நாட்டுரிமை பேரலையும் அது எழுப்பிய வகுப்புரிமை சிற்றலைகளும் காலத்தின் கட்டளைகளாகும். தொடர்வோம், அலைகள் ஓய்வதில்லை.